உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான மாற்றத்தை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்கலாம் ஒரு நோட்டீஸ் போர்ட பார்க்குறாங்க. அந்த நோட்டீஸ் போர்டுல சில வாக்கியம் எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, "உங்க வளர்ச்சிக்கு இடையூறா இருந்த நபர் நேத்து இறந்துட்டாரு. அவரோட பிணத்த அடுத்த கட்டிடத்துல வச்சிருக்கிறோம். அடுத்த பில்டிங்ல வச்சிருக்கோம்" அப்படின்னு எழுதியிருக்கு. நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா இருந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதனால ஒவ்வொருவரா என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கத்துல இருக்கிற கட்டடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கு. ஒவ்வொருவரா அந்த சவப்பெட்டிக்குள்ள நெருங்க நெருங்க ஒரே ஆச்சரியம். யாரா இருக்கும் நம்ம முயற்சிக்கு தடையா இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை அவன் செத்தும் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு முன்னோக்கி போறாங்க. சவப்பெட்டிக்குள்ள எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கே தூக்கி வாரி போடுது. அதுல ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டும்தான் இருக்குது. சவப்பெட்டிக்குள்ள யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க முகமே அதுல தெரியுது. கண்ணாடி அருகில ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்க வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எழுதியிருந்துச்சாம். அதாவது உங்க வாழ்க்கைய உங்க முதலாளியாலோ இல்லது உங்க நண்பர்களாலோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களாலோ யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. நீங்க நினைச்சா மட்டுமே உங்க வாழ்க்கைய மாற்ற முடியும்.